இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். போலீசாரின் தேடுதல் நடவடிக்கையில் 500க்கும் மேற்பட்டோர் கைது. மட்டக்களப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு ஒன்று முற்றாக எரிந்து சாம்பலாகியது. பண்டாரவளை கல்குவாரியில் வெடிப்பு சம்பவத்தில் 2 பலி. மன்னாரில் கைப்பற்றப்பட்ட படகில் ஹசிஸ் போதைப் பொருள் மீட்பு. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க கோரி மின்சார சபை மீண்டும் முன்மொழிவு. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் கீழ் நாடளாவிய ரீதியில் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் நாளாந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது 585 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது 29,367 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் குற்றங்களுடன் தொடர்புடைய 16 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 142 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 352 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 91 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக 4,318 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கிராமத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் வீடு ஒன்று முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி வீட்டில் ஏற்பட்ட மின்னொழுக்கே இந்த விபத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. வீட்டின் உரிமையாளர் அருகில் உள்ள வீடொன்றில் இருந்த வேளையில் திடீரென வீடு தீப்பற்றி எரிந்துள்ளது. மின்சார பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு முறைகள் குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லாததே இவ்வாறான விபத்துகளுக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. தற்போது களுவாஞ்சிக்குடி மின்சார சபையினர் மற்றும் வெள்ளாவேளை போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். லியங்கஹவெல மாபிட்டிய கல்குவாரியில் பணியாற்றி வந்த 2 தொழிலாளர்கள் இன்று அங்கு மேற்கொள்ளப்பட்ட வெடிவைப்பின் போது மண் மற்றும் கற்களுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளனர். பண்டாரவளை பூனாகலை வீதியில் இந்த கல்குவாரி அமைந்துள்ளது. இறந்தவர்களின் சடலங்கள் ராணுவத்தினரின் உதவியுடன் மீட்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மன்னார் கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் டிங்கி படகொன்றை கடற்படையினர் இன்று கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் அந்த படகில் இருந்த 2 கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த படகிலிருந்து போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் 2 பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய நடவடிக்கையின் கீழ் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் குறித்த படகில் 50 கிலோகிராமை விட அதிகமான ஹசிஸ் போதைப் பொருள் இருந்தமை தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மின்சார கட்டணத்தை 13.56% அதிகரிக்குமாறு அந்த யோசனையின் மூலம் கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்காக இந்த மின்சார கட்டண திருத்த கோரிக்கையை இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.